ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. வீடியோவை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு. 90s கிட்ஸ்க்கு பிடிச்சமான ஜவ்வு மிட்டாய் பார்க்க போறோங்க. இது லாஸ்ட் இயர் நான் வெக்கேஷன் போனப்ப எடுத்த வீடியோ. My mom made this and I made this. First, let's taste mine. அதனால எங்க வீட்டு குட்டிக்கு ஜவ்வு மிட்டாய் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி முன்னாடியே டேஸ்ட் தெரியும். அவங்க ரிவ்யூ பண்ண போறாங்க இப்ப. ஸோ வீடியோவை தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஜவ்வு மிட்டாயோட பதம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியானதுங்க. ஒரு குட்டி டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஒரு சின்ன அளவில் ஒரு 100 ml வாட்டர் ஊற்றுனீங்கன்னா போதும். சுகர் நல்லா தண்ணியோட சேர்த்து மெல்ட் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த லெமன் ஜூஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு சுகர் கிறிஸ்டலைஸ்டு ஆகாமல் உங்களுக்கு வந்து ஜவ்வு மாதிரி பதம் இழுக்கிறதுக்கு அப்போ தான் வரும். நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறதுனால ஜவ்வு மிட்டாயிலையும் அந்த புளிப்பு சுவை வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஜவ்வு மிட்டாய்க்கு வந்து பதம் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்படியே உங்களுக்கு நல்லா நுரைச்சி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரையும். ஸோ இது பதம் கிடையாது. நமக்கு ஜவ்வு மிட்டாய் பதம் இன்னும் வரலைங்க. அதுக்குள்ளே ஒரு தட்டில் ஆயில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சிரப் ரெடி ஆனோனையும் நீங்கள் அதில் உடனே கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 2 தட்டில் தடவி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒருக்க நம்ம பதம் பார்க்கலாம். ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நல்லா சில் தண்ணியே ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றுனோனையும் உங்களுக்கு கையில் எடுத்து ஜவ்வு வந்து உடையாம உங்களுக்கு இழுக்க வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஒரு தட்டில் ஊற்றிக்கிறேங்க. நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். 2 கலரில் பண்ண போகிறேன். என்கிட்ட இன்னைக்கு பிங்க் கலர் இல்லை, அதனால நான் எல்லோவும் ரெட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ எல்லோ கலந்து வச்சுக்கிறேன். நீங்கள் பின்னாடியும் கலக்கிக்கலாம். எனக்கு வந்து மீதி இந்த பாத்திரத்தில் இருக்கிறதுனால நான் அதிலேயே கலந்து ஊற்றிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 தட்டில் ஊற்றி வச்சுட்டோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் உள்ளதை நம்ம பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேருங்க. ஒன்று சேர்த்த பிறகு நீங்கள் கை பொறுக்கிற சூடு வந்தோடனையும் நான் இப்போ ரெட் கலரை கலக்கிறேன். ஸோ இதை ஊற்றிட்டு உங்களுக்கு கையில் லைட்டாக தொட்டு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக கை வச்சிடாதீங்க, கொப்பளமே போட்டுரும். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. இது மிக்ஸ் பண்ண பிறகு இதை நீங்கள் வெது வெதுப்பாக இருக்கிற போது தான் நீங்கள் இழுக்க முடியும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் இப்படி இழுத்து கொடுக்கணும். ஸோ இது செய்கிறப்பே ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்களுக்கும் ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து மினுமினுப்பாக ஆகும், அப்படியே ஷைனிங்காக ஆகும். ஒரு பட்டு நூல் கண்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதத்தில் வரும். உங்களுக்கே தெரியும் அந்த டைட்னஸ் இருக்கும். இப்போ அடுத்தது நான் எல்லோவில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லோ வந்து ரெட்டை விட நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் தெரியும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைங்களுக்கு செஞ்சு காட்டுங்க. இந்த ஜவ் மிட்டாய் வந்து 90s கிட்ஸோட தீனி கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே இதை சாப்பிட்ருக்காங்க. இப்போ தான் அந்த கலைஞர்கள்லாம் ரொம்பவே அழிஞ்சிட்டாங்க. அதிகமாக ரோட்டில் கூட நம்ம பார்க்க முடியறதில்ல. ரொம்ப ரேராக பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுருங்க. இல்லாட்டி நீங்கள் தனியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒட்டிக்கும். பிளாஸ்டிக் கவர் தான் ஆப்டாக இருக்கும். நீங்கள் இதை இழுக்கிறப்பயே உங்களுக்கு வந்து அது ஆறி போயிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானே என் பொண்ணுக்கு ஒரு வாட்ச் பண்ண போகிறேன். அவங்கள மாதிரி ரொம்ப எக்ஸ்பர்ட்டாலாம் பண்ண முடியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் அவளுக்கு பண்ணி அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணேன். ஸோ அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. Wow, super. என்னது இது? It's a candy watch. Its name is Javvu Mittai. Okay, what's the time now? It's time now. Time to. இப்போ நான் என்னென்ன டிசைனில் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துட்டு அதை உடன் ஸ்டிக்கில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு லாலிபாப் மாதிரி வரும். இதில் ஆளுக்கு ஒன்றா செஞ்சோம். மயில் வந்து நான் செஞ்சேன். நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு இருந்தோம்.
இத வந்து நீங்க ஒரு கவர்ல பிளாஸ்டிக் கிளிங் ராப்ல வந்து போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. இந்த மாரி நீங்க குட்டி குட்டியா பாலா செஞ்சு, இந்த மாரி கவர்லயும் நீங்க வச்சிரலாம். ஒரு கேண்டி மாரி வச்சுட்டீங்கன்னா, பசங்களுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கும். இந்த மாரி பேக்ல போட்ட ஜவ்வு மிட்டாய் 50 பைசாவுக்கு நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாரி நீங்க கத்திரிக்கோல்லையும் கட் பண்ணலாம். இந்த மாரி பேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க 2, 3 நாளைக்கு நல்லாவே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஜவ்வு மிட்டாய். ஸோ நீங்களும் வீட்ல பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thanks for watching.